द्वाग्मो पुरुषौ लोके क्षरस्य अक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थो अक्षर उच्यते इमौ द्वौ पुरुषौ क्षरः अक्षरस्य क्षरन् என்றும் அக்ஷரம் என்றும் இவ்வகையான புருஷர்கள் வேதமூல பிரமாணமான சாஸ்திரங்களிலே நன்றாக பிரசித்தமாக படிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல சர்வாணி பூதானி சர்வாணி பூதானி அப்படின்னாங்க ஜீவசப்த வாக்கியமாக இருக்கக்கூடிய பிரம்மாவிலிருந்து குழு பரியந்தமாக இருக்கக்கூடிய தேவ மனுஷ சிறிய சாமராதி சதுர்வித தேக பிரவேசம் பண்ணி கர்ம முக்கியங்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் சரணம். சரண சப்தத்தின் விற்பத்தி என்னன்னு கேட்டா மாறுபாட்டை அடையக்கூடிய விகாரத்தை அடையக்கூடிய பிரகிருத்தியோடு சம்பந்தமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது அடுத்தபடியா இன்னொரு வகையான புருஷன் கூட்ட அக்கரகா கூட்டஸ்தா. கூட்டஸ்தான என்ன சொல்லுங்க, எல்லா சரீரத்துக்கும் பொதுவானவன், ஒரு சரீரத்திலும் இது என்னுடையது என்று அபிமானம் அற்றவன். ஏன்னா ஒரு ஜீவனுக்கு சுயம் பிரகாசமாக இருக்கிற ஜீவனுக்கு ஒரு சரீரத்தை பூந்ததுதான் இதுதான் அப்படிங்கிறது இது என் சரீரத்து அபிமானம் ஏற்படுறது. இவன் எந்த சரீரத்துக்கு பூராதவனாக இருக்கிறபடினால எல்லா சரீரத்தையும் புகுவதற்கு தகுதி உடையவனாக இருக்கிற காரணத்தால எந்த சரீரத்திலையும் ஒரு அபிமானம் எனதுங்கிற அபிமானம் வந்து இந்த கூட்டஸ்தம்னா எல்லா சரீரத்துக்கும் பொதுவானவனாக உள்ளார். இவர் அக்ஷரம் எனப்படுகிறவன். அக்ஷரம் எனக்கும் க்ஷரம் சொல்லக்கூடியதான மாறுபாடு அடையக்கூடிய பிரகதியுடைய சம்பந்தம் அக்ஷரம். இதுக்கப்புறம் சர்வாணி பூதானி கூட்டத்துவம் அக்ஷரம் உச்சதே உத்தம புருஷத்துவம் அந்யஹா பரமாத்மே சுதாசுதா யோ லோகத்ரயம் ஆதிஷ்ய விபத்தி அவ்யை ஈஸ்வரஹா. உத்தம புருஷத்து அந்யஹா. அந்யஹான வேறுபட்டவன். இந்த அந்யஹா இல்ல அபரஹா இதரஹா அப்படின்னா எதை காட்டு வேறுபட்டவன் தானே பஞ்சம் எந்தமான ஒரு பிரதியோகி வேறுபட்டவன் எதை காட்டு வேறுபட்டவன் அப்படின்னா இப்ப சொல்லப்பட்ட கரர்கள் அக்ஷரர்கள் சொல்லப்பட்ட இந்த 2 வகையான புருஷர்கள் காட்டு வேறுபட்டவன். சதாட்சர சப்த வாக்கியர்களாக இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட பத்த ஜீவன் முக்த ஜீவன் சொல்லக்கூடிய 2 வகை ஜீவர்களை காட்டிலும் அந்யஹா வேறுபட்டது. அதான் உத்தம புருஷத்து அந்யஹா. சுசத்தமானது இல்ல ஜாகிருத்தியை இருக்கு, மற்றவர்கள் காட்டு இவருக்குள்ள ஜாகிருத்தி. இவன் இந்த சரம் அக்ஷரம்னு சொல்லி லோகே பதிதம் அப்படின்னு சொல்லி வேத மூலமான பிரமாண மூலமான சாஸ்திரங்கள்ல படிக்கப்பட்டவர்கள் சொல்ற மாதிரி இவர்களை காட்டில் அந்நியம் இருக்காங்க. அவன் என்ன பெயரோட எந்த பிரமாணத்தால் அறியப்படுகிறார். உத்தம புருஷத்துவம் அந்த புருஷத்தினால வர வேறுபாடு இல்லை சொல்லப்படும். அந்யா இல்லையா? இப்போ உத்தம புருஷா அந்யா, உத்தம புருஷா இவர்களை காட்டில் அந்யா. எதனால் அந்யாங்கிறது இல்லை சொல்லப்படும். அதுதான் புருஷத்தமானது இல்லையா வியாபர்த்தக தர்ம போதம். இப்போ அவன் கடன் என்றும் இவர் அக்ஷரன் என்றும் இப்படிதான் சாஸ்திரத்துல வேத மூல பிரமாணமான சாஸ்திரத்தை குறிக்கப்பட்டார்கள். அது மாதிரி இவன் எந்த பெயரோடு எங்கேயும் காணப்படுகிறான் அப்படின்னு சொன்னா இவன் பரமாத்மா இன்றி உதாசிதா. உதாசிதான்னா ஸ்ருதிகள் சாட்சாத்தா வேதங்களிலே அவர்களால் வேத மூலமான வேத பிரமாணமான சாஸ்திரங்களை பிரதிபாதிக்கப்பட்டவர்கள். இவன் சாட்சாத்தா வேதத்துல பிரதிபாதிக்க உதாசிதா. அவன் கரம் என்றும் அக்ஷரம் என்ற பெயரோடு அவர்கள் குறிக்கப்பட்டார்கள். இவன் பரமாத்மா என்ற பெயரோடு குறிக்கப்பட்டார். அவன் பேர் கரம், இதன் பேர் அக்ஷரம், இவன் பேர் என்னன்னா பரமாத்மா. அவன் பேர் கரம் என்றும் அக்ஷரம் என்று எங்க உள்ளதுன்னு கேட்டா வேத மூல பிரமாணமான சாஸ்திரங்கள் உள்ளது. இவன் பரமாத்மா என்ற சாஸ்திராந்த வேதத்தில் உள்ளது. பரமாத்மாக்கு உதாசிதா. இப்ப சுஷத்தினால ஒரு ஜாகிருதி. ஏ சுவாமி
அவர்கள் 2 பேரை காட்டிலும் வேறுபட்டவனாக இவன் பரமாத்மான்னு சொல்லி சுதியில புரிக்கப்பட்டாலே அந்த வியாபர்த்த இந்த அன்யகான்னு சொல்ற வியாபர்த்தி இருக்கே அந்த வியாபர்த்தக தர்மம் என்ன விவச்சேதம் அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு இவருக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்றது யா லோகத்ரயம் ஆதிஷ்ய விபர்த்தி அவ்யய அவ்யய ஈஸ்வர எவனொருவன் லோகத்ரயம் ஆதி இதுக்குள்ள லோகத்ரயம் பலவிதமா அர்த்தம் பண்ணிருக்கோம். லோகத்ரயம் அப்படிங்கிறதுக்கு பூர்புவஹா சுவஹாங்கிற 3 லோகம் சொல்லியிருக்கோம். அப்புறம் அது மட்டும் போராது லீலாய் பூச்சியை மட்டும் குடிக்கணும்னாக்க கிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம் அக்கிருத்தகம் என்று 3 வகையாக இருக்குது. பிருத்திவிக்கு கீழே இருக்கிறதான 7 பாத்தாள லோகங்களோட இந்த பிருத்திவியையும் பூர்புவஹா சுவஹாங்கிறது சேர்த்தா வரக்கூடியது இதெல்லாம் கிருத்தகம். கிருத்தகம்னா என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு மன்வந்தர்களுடைய முடிவிலையும் சட்டை இறங்கி திரும்ப சிருஷ்டிக்கப்படுறது கிருத்தகம். கிருத்தகா கிருத்தகம்னாக்க அதுக்கு மேல ஜனஹா தமஹா மகா சொல்லக்கூடிய 3 லோகம் இல்லையா, அந்த 3 லோகங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, ஒவ்வொரு அவாந்தர பிரளய காலத்திலையும் இவைகள் உள்ள அசேதன அம்சத்துக்கு விநாசம் ஏற்படும். இதுல உள்ள சேத்தனர்கள் எல்லாம் அதுக்கு கீழ் லோகத்துல போய் இருந்து அதுக்கு இந்த லோகம் போல சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த லோகத்தை அசிதம்சம் இந்த 3 லோகத்துக்கு அசிதம்சத்துக்கு விநாசம் உண்டு ஒரு அவாந்தர பிரளய காலத்துல. ஆனா சேத்தனாம்சங்களுக்கு கிடையாது. அதனால இதுல உள்ள சேத்தனாம்சங்கள்ல நம்ம சேத்தனை சொல்ல வேண்டும் கேட்டாங்க ஜீவர்கள் அவர்கள் அதுக்கு கீழே உள்ள லோகாந்தரத்துல போய் எடுத்து இந்த ஆர்டர் பிளாட் கிட்ட கொடுத்தாங்க, அந்த பிளாட் கட்டி முடிவு வேற ஒரு இடத்துல அப்புறம் அந்த பிளாட்டுக்கு போறா இல்லையா, அது மாதிரி. ஆமா, அந்தந்த லோகத்துக்குள்ள அந்த லோகத்துல அசிதம்சம் மட்டும் போகும் இல்லையா, அவர்களுக்கு மேல் உள்ள லோகத்துக்கோ கீழ் உள்ள லோகத்துக்கோ போய் இருந்துட்டும் இல்லையா திரும்பவும் சைமல்டேனியஸா மகாபிரளயத்தை மட்டும்தான் சைமல்டேனியஸா எல்லாம் இருக்கும். ஒரு மன்வந்தத்துடைய முடிவுல பிரளயத்தை எதிர்த்து அழியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு அவாந்தர பிரளயத்தை எதிர்த்து அழியும் இருக்கு, ஒரு நைமித்திக பிரளயத்தை எதிர்த்து அழியும் இருக்கு இல்லையா, எல்லா சேர்ந்து யுகப்பத்தாழிங்கிறது மகாபிரளயம். அதுக்கு சத்தியலோகம் இல்லையா, அந்த சத்தியலோகமானது பிரம்மாவுடைய ஆயுள் கல்பம் முடிந்த பிறகுதான் அழியும். இதான் கிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம் அக்கிருத்தகம் சொல்லக்கூடியதாக. இப்ப இங்க அந்த அர்த்தமும் உண்டு. இங்க லோகத்ரயம் அப்படிங்கிறதுக்கு இந்த லோகத்துல உள்ளதான திருவித சேத்தனங்களும் திருவித அச்சேதனங்களும். ஏன்னா உபய விபூதியில் உள்ள சகல பதார்த்தங்களே பரமாத்மா அனுப்பிரவேசம் பண்ணி நியமிக்காத பதார்த்தம் கிடையாது. ஆகையினால மற்ற அர்த்தங்கள் எல்லாத்தையும் விட்டு வாங்கி அதுக்கு என்ன பண்றான்னு கேட்டாங்க உபய விபூதியிலையும் உள்ள. ஏன்னா இங்க உபய விபூதியில் இங்க உள்ள பத்தர்கள் படிக்கப்பட்டு அங்க உள்ள முத்து சரணம் படிக்கப்பட்டிருக்கா அக்ஷரம் படிக்கப்பட்டிருக்கா. ஆனால் 2 விபூதிகள்ல உள்ளதானே இல்லையா, இங்க உள்ள பத்த ஜீவன் இல்லையா பிரகிருதி, அங்க உள்ள இந்த நித்தியர்களும் முத்தர்களும் அங்குள்ளதான சுத்தர்களும் 2க்கும் பொதுவான சாதம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் சேர்த்தா லோகத்ரயம். லோகம் சேதனா சேதனங்கள் லோகம், சேதனா சேதனங்கள் லோகம் சுற்றி ஸ்ரீவித சேதனங்கள் ஸ்ரீவித அச்சேதனம். நித்தியம் பத்தர் முக்தம் ஸ்ரீவித சேதனர்கள். அதுக்கப்புறம் காலம் திரிகுணம் சுத்தசத்துவம் சொல்லக்கூடிய ஸ்ரீவித அச்சேதனங்கள். இவைகள் எல்லாவற்றையும் லோகத்ரயம் ஆதிஷ்ய ஆதிஷ்யன்னு அர்த்தம். சமந்தாசி விஷ்ய அவைகள் எல்லாவற்றையும் உட்புகுந்து உள்ளே பிரவேசித்து எல்லா வஸ்துக்களையும் உள்புகுந்தவனாக யோ லோகத்ரயம் ஆதிஷ்ய ஆதிஷ்ய விபர்த்தி விபர்த்தியா அர்த்தம். அந்தந்த வஸ்துக்களை தான் தாங்கி தரிக்கிறார்.
யோ லோகத்திரயம் ஆதிசிய விபத்து. லோகத்துல ஒரு வஸ்துக்குள்ள உள்ள புகுத்து இன்னொரு வஸ்து தரிப்பது என்பது இவன் சொன்னான் செய்யும். இவனுடையதான இந்த கரையற்றதான சக்தியினால அந்த சக்திக்கு தான் ஓஜஸ் அப்படின்னு பேர். அப்படின்னு 9வது சொல்லியிருக்காங்க. ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கடையற்ற சக்தியினாலே பூச்சியில் உள்ள சிறிய சேதனங்கள் சிறிய அச்சேதனங்கள் சொல்லக்கூடிய சகல பதார்த்தங்களுடைய உள்புகுத்து அவற்றை தரிப்பவனாக இருக்கிறார். யோ லோகத்திரயம் ஆதிசிய விபர்த்தி ஆஜ்யா ஈஸ்வரன். ஆஜ்யான் அர்த்தம் ஒருவரும் மாறுபாட்டை அடையாதவன். ஒரு பாட்டு 30 ஏதாவது சொன்னோம். அக்ஷரஹான சப்தத்துக்கும் சரகான மாறுபாட்டை அடைகிறவன் அக்ஷரஹான மாறுபாட்டை அடையாதவன் அங்கே சொன்னோம். இப்ப அங்க சொன்ன அக்ஷரஹாங்கத்துக்கு இங்க சொன்ன அவ்யயஹாங்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஜீவன் இருக்கானே அந்த ஜீவன் பிரகிருதி அதாவது மாறுபாடத்தான மாறுபாட்டை அடையக்கூடியதான பிரகிருதியுடைய சம்பந்தம் அற்ற காரணத்தால் அக்ஷரமாக இருக்கு. இவனும் பிரகிருதியும் இவருக்கு சரீரமாக இருந்து பிரகிருதியுடைய சம்பந்தம் நிச்சயமாக இருந்த போதிலும் கூட மாறுபாடு. அதாவது அகேந்திர பதார்த்தங்களுக்கு சொரூப விசாரணை சேதனங்களுக்கு சுபாவ விகாரமாக தர்மபூத ஞானத்தினுடைய சங்கோச்ச விகாசம் துவாரா பிரகிருதி சம்பந்தமான சம்சாரம். இந்த இதுல பக்தர்களுக்கு இப்பொழுது வரைக்கும் சம்சாரம் அனுபவித்துக் கொண்டிருக்கு. கர்ம விஷயமாக சம்சாரம் அனுபவித்தது. முக்தர்களுக்கு அனாதிகாலமாக அவர்களும் பக்தர்களாக இருந்து சாம்சாரிக முக்தங்கள் அனுபவித்து அதுக்கப்புறம் சாஸ்திரோச்சிதமான ஒரு உபாய விசேஷத்தாலே சர்வேஸ்வரர்களாலே இந்த நிகிரக நிவர்த்தியை பெற்று அவர்கள் சங்கோச்சரகிதமான அனுபவத்தை பரமத்தை பெற்று நிறுத்தி ஆனந்தராக நிறுத்தி நூல்களிருந்தாலே அவர்கள் அனாதிகாலமாகவே இந்த சம்சாரத்துடைய சம்பந்தம் அல்லாமல் ஞான சங்கோச்சம் இல்லாமல் எப்பொழுதும் பரிபூர்ண பகவத் அனுபவ கைத்தறிய நிர்பராக இருக்கணும். ஆனா இவர்கள் எல்லாரும் பரமந்திர ஜீவர்கள். அதனால இவர்களுக்கு இந்த சம்சாரத்துல இப்படி பிரகிருதி சம்பந்தத்தோட ஞான சம்பந்தத்தோட சம்சார அனுபவம் பண்ணுவதற்கு இவர்கள் எல்லாரும் சொரூப யோகியதை நிச்சயங்களுக்கும் முக்கியங்களுக்கும் சொரூப யோகியத்தை இருந்தும் சககார யோகியத்தை இல்லாத அவர்களுக்கு அபராதிக்கும் ஆத்தியாத்மிக வஞ்சனமாகிற தோஷம் அந்த தோஷமாகிற அந்த சககாரி யோகியத்தை இல்லாத காரணத்தால் அவருக்கு பக்தனுக்கு சாபராதித்வம் அப்படின்னு அபராதித்வமாகிற அந்த பகவன் விக்கிரகம் பகவானுடைய ஆத்தியாத்மிக அப்படின்னால எந்த ஒரு வஸ்துவும் அது சாத்திய பர்யந்தமா பலிக்கணும்னாக்க சொரூப யோகியதை சககாரி யோகியதை ரெண்டு ஒரு யோகியதை இல்லாமல் போனாலும் அந்த வஸ்துக்கு சாத்தியக்காரத்துவம் கிடையாது. குதூலமான பீஜம் இருக்கு இல்லையா, அதுல சொரூப யோகியதைக்கு சககாரி யோகியதை இல்லை. இல்ல குதூலம்னு இல்லை, குதிர் வேறொன்னு குடிச்சிருக்கிற குதிர் இருக்கு அது. அதாவது குதிர்ங்கிறதுனால மரத்தை பண்ணது மண்ணில் பண்ணது ரெண்டும் பொதுவா இருக்குது. 10,000 மரத்தை பண்ணா 10,000, மண்ணில் பண்ணதுக்கு இல்ல. குதிர்ங்கிறது மண்ணில் பண்ணது மரத்தை பண்ணது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. ரெண்டுலயும் இருக்கும் வாயு. அதுல இருக்கிற விரல் இருக்கு இல்லையா,
அதுல அங்குரிக்கிறதுக்கான சொரூப யோகியதை இருக்கு. ஆனா சககாரி யோகியாகிற மண், ஜலம், உஷ்ணம் இவர்களுடைய சம்பந்தம் இல்லை. அதனால அங்குரிக்கல. சொரூப யோகியதை இல்லாத வெறும் பதர் இருக்கு இல்லையா, அதுல சொரூபை அங்குரிக்கிறதுக்கான சொரூப யோகியதை இல்லை. அதுக்கு எவ்வளவுதான் சககாரி யோகியதை, எவ்வளவுதான் நல்ல மண்ணில் விரிஞ்சு, எவ்வளவுதான் நிறைய ஜலவுக்கு எவ்வளவுதான் உரம் போட்டு எல்லாம் பண்ணாலும் அதுல அங்குரிக்க. அங்குரிக்கிறதுக்கு என்ன வேணும்? சொரூப யோகியதை. அதெல்லாம் இருக்கான். இந்த ஜீவர்களுக்கு சம்சாரித்துவம் ஏற்படுவதற்கு சொரூப யோகியதையாக பரதந்திர சேதனத்துவம், இரண்டாவது சககாரி யோகியதையாக ஆக்ஞாத்திரங்கனம், இவைகள் ரெண்டு இருக்கும். இப்ப பக்த ஜீவனுக்கு இது ரெண்டும் இருக்கு. முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் சொரூப யோகியதையாகிற பரதந்திர சேதனத்துவம் இருக்கு. இதுல சொரூப யோகியதை சககாரி யோகியதை ரெண்டுமே இல்லாமல் இது மாதிரி சம்பாதிப்பதுக்கு கர்ம விஷயத்துக்கு விசாரத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழில் சம்பந்தத்துக்கு அதுக்கட்டையே அர்த்தம் பெரும்பாலும் கிளம்புவாங்க. அவள் மட்டும்தான் இந்த ரெண்டு விதமான யோகியதை கிடையாது. அதுதான் அப்படியே சப்தார்த்தம். பெருமாள் விசாரத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்துக்கும் தர்ஜன்ய சம்சாரத்துக்கும் சொரூப யோகியதை சககாரி யோகியதை இரு விதமான யோகியதையும் மற்ற அதன் காரணமாக ஒரு பொழுதுமே ஜெயத்துக்கு விசாரத்துக்கு ஆஸ்பதமற்ற அவ்ஜயம். அவ்ஜயா கடைசியில ஈஸ்வரா. ஈஸ்வரகான அர்த்தம் இந்த கரம் அக்கரம் சொல்லக்கூடியதான பிரகிருதி சம்பந்தத்தோடு கூடியதான பிரகிருதி சம்பந்தமற்றதான இருவகை ஜீவர்களையும் இந்த கலாச்சாரங்கள் அனைத்தையும் தான் நியமித்து இவைகளுடைய சொரூபத்தின் பிரபுத்திகளை எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக கொண்டு இவைகளை தான் நியமிக்கிறவன். இவைகள்லாம் சுசப்தத்துக்கு சுசப்தத்தினால் சொல்லப்படுறதா வியாபத்துக்காக அரங்கலிடுகிறது. உத்தம புருஷத்து அந்யா பரமாத்மே துதாசுத யோ லோகத்ரயம் ஆதிஷ்ய விபர்ஜ்யதி ஈஸ்வரஹ. பாக்கியார் வியாக்கியானம் பண்ற உத்தம புருஷத்து தாபியாம் சராசர சப்த நிர்திஷ்டாபியாம் பக்த முக்த புருஷாபியாம் அந்யா. உத்தம புருஷன் என்று சொல்லப்படுபவனோ அக்கர சப்தங்களால் நிர்தேசிக்கப்பட்டவர்களான பக்த முக்த புருஷர்களை காட்டிலும் அந்யா, அவர்களை காட்டிலும் வேறுபட்டவன். அந்யா அர்த்தாந்தர பூத்தகான வேறுபட்டவன். ஏன் அந்யான்னு சொல்றது? அந்யானாலும் வேறுபட்டவன் அர்த்தம், அர்த்தாந்தர பூத்தகானாலும் வேறுபட்டவன் அர்த்தம். ஏன் அந்யான்னு ஒரு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தாந்தர பூத்தகான சப்தத்தால திரும்பி அதுக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, இல்லையா அந்த சமானமா இருக்கிறவர்களுக்குள்ளேயே சஜாத்தியமா இருக்கிறவர்களுக்குள்ளேயே உத்தரகாண்ட் இருந்துட்டாங்க. தேவதத்தस्य पुत्रेषु यज्ञदत्त विष्णुदत्त सोमदत्तेषु यज्ञदत्त सोमदत्ताभ्यां विष्णुदत्तः अन्यः. அந்த அந்நியத்துவம் அவர்களுக்குள்ள பரஸ்பர விவச்சேதம் மட்டும்தானே ஒழிய இதர விவச்சேதம் கிடையாது. இவர்கள் ரெண்டு பேருக்கு தான் வேணும், ஆனா மூணு பேர் சேர்ந்து ஒரே குரூப் தான். அப்பவும் அந்நிய சப்தம் சொல்லுங்க. சஜாத்தியமான பதார்த்தங்கள்ல ஒரு பதார்த்தம் சேர்ந்து இன்னொரு பதார்த்தத்துக்கு வியாபத்தி வரும்போது அந்நிய சப்தம் கழிக்கும். ஆனா அர்த்தாந்தர பூதகான சப்தமானது இல்லையா, இந்த ரெண்டு அத்தியந்த விசஜாத்தியமான பதார்த்தம். ஒரு தோப்புல 10 தென்னை மரம் 10 மாமரம் இருக்கு. இந்த 10 தென்னை மரம்
சஜாத்தியம் கொண்டு கொண்டு அவைகளுக்குள்ளேயே ஒரு தென்னை மரத்தை காட்டும் இந்த தென்னை மரத்தை தான் இந்த தென்னை மரம் அங்கே அதே மாதிரி இந்த தென்னை மரத்தை காட்டும் இந்த தென்னை மரத்தை காட்டும் மாமரம் அதுவும் அந்நியா புரியலையா? இப்ப அந்நியாந்த சப்தமானது சஜாத்திய பதார்த்தங்களுக்குள்ள அன்னிப்போம், விஜாத்திய பதார்த்தம் அன்னிப்போம் அன்னிப்போம். ஆனா அர்த்தாந்தர பூதகாங்கிறதானது ஒரு மாமரத்துக்கு இன்னொரு மாமரத்துக்கு அன்னிப்போம் அர்த்தாந்தர பூத்தத்துவம் இல்ல. ஒரு மாமரத்துக்காக ஒரு தென்னை மரத்துக்கு இருக்கிற வியாபாரத்துக்கும் அர்த்தாந்தர பூத்தம். இப்ப தேவ மனுஷன் பெரிய சாதனாதிகளான நாம தான் இருக்கோம், பத்தத்தி ஜீவன் இருக்கோம். நமக்குள்ளே தேவாக மனுஷியோ அந்நியா, தேவனும் மனுஷன் அந்நியது. தேவனும் மனுஷன் அர்த்தாந்தர பூத்தர்கள் இருப்பார். பரமாத்மா எல்லாத்தையும் மட்டும் அர்த்தாந்தர பூத்தம். அந்நியகாந்த சப்தமானது சஜாத்திய பதார்த்தங்களுக்குள்ள உள்ள அந்நியத்துவம், விஜாத்திய பதார்த்தங்களுக்குள்ள அந்நியத்துவம் ரெண்டும் அந்நிய சப்தவாக்கியம். ஆனா அர்த்தாந்தர பூத்தத்துவம் விஜாத்திய பதார்த்தங்களுக்கு மட்டும் உள்ளதான பக்தருக்கும் முத்தருக்கும் வித்தியாசமும் சொல்றாரு. ஏன்னா பக்தருக்கு ரெண்டு பேரும் ஜீவனம், சேதனத்தை அசேதனத்தை ஓரளவு அர்த்தாந்தர பூத்தம்னு சொல்லலாம். ஆனா அப்படின்னு என்னன்னு கேட்டாக்க ரெண்டும் நியாமியம் இல்லையா, ரெண்டு வியாத்திய பதார்த்தம், ரெண்டு வியாத்திய பதார்த்தங்கள் அளவுல ஒரு ஒட்டுமொழி அத்தியந்த வித்தியாசம் இருக்கும். அதனால நிச்சய முக்தர்கள் எப்படி பரமாத்மாவோட எப்படி சஜாத்தியதா இருக்கும்? இப்ப பக்தர்கள் எப்படி வேறுபட்டவனோ அதே மாதிரி நிச்சய முக்தர்கள் வேறுபட்டவன். இந்த பக்தர்கள் நிச்சயர்கள் முக்தர்கள் மூணு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இந்த வித்தியாசமானது பரமாத்மாவை பார்க்க வித்தியாசமே இல்லை. மூணு மாடிக்கு கட்டடம் செஞ்சிருக்க, அது முதல் மாடி இருக்கு, ரெண்டாம் மாடி இருக்கு, மூணாம் மாடி இருக்கு. முதல் மாடியோட ரெண்டாம் மாடி உயரமா இருக்கு, ரெண்டாம் மாடியோட மூணாம் மாடி உயரமா இருக்கு. இந்த மூணு மாடி கட்டத்தை கொண்டு மேலுமலைக்கு பக்கத்தில் வைத்தால் இந்த முதல் மாடிக்கு ரெண்டாம் மூணாம் மாடி வித்தியாசம் சொல்றேன் வித்தியாசம் 20-0. அதே மாதிரிதான் பரமாத்மா வேறுபடுத்தணும். இந்த பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் இந்த மூணு மாடி கட்டணம் உத்தம புருஷன் அந்நியா. உத்தம புருஷா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா அந்நியா. அந்நியா எதை காட்டும்? அந்நியா கீழே சொல்லப்பட்ட கலர்கள் அசர்கள் சொல்லக்கூடிய பக்த முக்த நித்தியர்களான மூன்று வகைக்கும் சொல்ல காட்டும் அந்நியா. அவர்களை காட்டும் அர்த்தாந்தர பூதம். அந்நியகாங்கிறது அர்த்தாந்தர பூதகாங்கிறது என்ன வித்தியாசம் கேட்டா, அந்நிய சப்தமானது சஜாத்திய பதார்த்தங்கள் கூட அந்நியத்துவம். ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர் அந்நியத்துவம். இந்த அந்நியத்துவம் இருக்கு, இது அர்த்தாந்தர பூதத்துவம் இல்லை. ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அர்த்தாந்தர பூதம். சஜாத்திய பதார்த்தங்களுக்குள்ள வியாபத்தி அந்நியத்துவம், விஜாத்திய பதார்த்தங்களுக்குள்ள வியாபத்தி அர்த்தாந்தர பூதம். அதான் சராசர சப்த நிர்திஷ்டாபியாம் பக்த முக்த புருஷாபியாம் அந்நியா. அந்நியான வெறும் அந்நியால அர்த்தாந்தர பூதா. சரி, முன்னால் இருக்கிறவங்களுக்கு சரத்து தேடி அந்தரந்து தேர்தா சொன்னாலே இப்ப இவருக்கு என்ன பேரு உத்தம புருஷனுக்கு கேட்டா இவனுக்கு பரமாத்மா என்று பெயர். யதா தஸ்ய க்ஷர இது நாம, யதா தஸ்ய அக்ஷர இது நாம, ஏவம் அஸ்ய கோணாமாயமானது அஸ்ய பரமாத்மா இருக்கிறாங்க. அவனுக்கு க்ஷரம் என்று பெயரானது போல, இன்னொருத்தருக்கு அக்ஷரம் என்று பெயரானது போல இவனுக்கு பரமாத்மா என்று பெயர். சஹா பரமாத்மா இது உதாரணா. சரி, அவன் சரண் அக்ஷரம் என்று லோகே பதிதா வேத மூலமான
பிரமாணம் சாஸ்திரங்களை சாஸ்திரங்களை பற்றி சொன்னா இவன் எங்க பரமாத்மான்னு எங்க பிரசித்தன்னு கேட்டா சாஸ்திரம் சர்வாது சுதிக்கு பிரசித்தம். ஏன் அவர்கள்லாம் வேத மூலமான சாஸ்திர பிரசித்தர்கள், இவன் சாட்சாத்தா சர்வ வேத பிரசித்தம் சர்வாது சுதி. பரமாத்மா நிர்தேசாதேவகி உத்தம புருஷா பத்த முக்த புருஷாபியாம் அர்த்தாந்தரபூதை அவகந்ததே. இப்ப உத்தம புருஷால் சொல்லப்பட்ட இந்த அவன் பத்த முக்தர்களை காட்டிலும் அர்த்தாந்தரபூதம், அதாவது பத்த முக்தர்களை காட்டிலும் வேறு வர்க்கத்தை சேர்ந்தோம். இப்ப பத்த முக்தர் நித்தியர்கள் 3 பேரும் பரஸ்பரம் அவர்களுக்கு எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் ஜீவ வர்க்கத்தை சேர்ந்தது. ஏன் ஜீவ வர்க்கத்தையே சேர்ந்தவர்கள் அவர்களை காட்ட அர்த்தாந்த பூதன் என்பதானது பரமாத்மா என்ற நிர்தேசத்தாலேயே ஏற்படுகிறது. ஏன்னா அவர்கள் ஆத்மா, இவன் பரமாத்மா பரமசாஸ்திர லோகத்திரயம் ஆதித்ய விபத்தி சுகத்தினால சொல்லப்பட்ட ஜாதி எப்படி கதம் சகா சாஸ்திரபூதம் யோ லோகத்ரயம் ஆதிஷ்ய விபத்தி லோகத்ரயம் லோக்கியத இது லோகா தத்ரயம் லோகத்ரயம் லோக்கியத இது லோகான்னு அர்த்தம். எது பிரமாணத்தால் அறியப்படுகிறதோ அது லோகம். லோக்கியதே லோக்கியதேன பிரமாணத்தால் அறியப்படுவது எதுவோ அது லோகம். அதான் அச்சேதனம் தற்சம்புஷ்ட சேதனையோகோ சேதனம் அப்புறம் முக்த சேதி பிரமாணத்துவ பிரமாண அவகமியம் ஏதத்ரயம் அச்சேதனம் நம்பர் 1. அச்சேதனம் முதல் லோகம். லோகம்னா சாஸ்திரத்தினால பிரமாணத்தால் அறியப்படுகிற முதல் பதார்த்தம் அச்சேதனம். ஏன் அப்புறம் அந்த அச்சேதனத்தினால ஸ்பர்சிக்கப்பட்டவன் அந்த அச்சேதனத்தினால ஸ்பர்சிக்கப்படாதவனாக இருவகை ஆத்மாக்கள். அச்சேதனத்தினால் ஸ்பர்சிக்கப்பட்ட பக்தம் ஒரு லோகம். லோகம்னா ஒரு பிரமாணத்தால் அவகமியமான பிரமாணத்தால் அறியப்படுகிற 2வது. 3வது இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் நிறைய அர்த்தமான அசித் சம்பந்தம் அர்த்தவனாக இவர்கள் 3 பேரும் லோகத்திரயம். லோகம் சப்தத்துக்கு லோக்கியத இது லோகா பிரமாணத்தால் அறியப்படுகிற பதார்த்தம் அப்படின்னு. பிரமாணத்தால் அறியப்படுகிற பதார்த்தம் லோகத்திலிருந்து லோகத்திரயம் இருக்கு. பிரமாணத்தால் அறியப்படுகிற பதார்த்தம் முதல்ல அச்சேதனம். 300 ரூபாய் கண்ணை தொடர்ந்து பார்த்தா ஒன்னே பிரத்யட்ச பிரமாண சித்தமா. அதுக்கப்புறம் 300 ரூபாய் 300 வேதம் 4 விளைவிக்கிறது. அதுக்கப்புறம் 4 வேதங்களா அதுல பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தால் அறியக்கூடியது வேற 2 இருக்கு. அது என்னன்னு கேட்டாங்க இந்த ஆத்மா விளக்கூடிய விளைச்சல் இந்த சிங்கள் தானா எப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அப்புறம் இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த அஜித்துனால சம்புருஷமான ஆத்மா இருக்கான், அஜித்துனால ஸ்பர்சிக்கப்படாததான முக்த ஆத்மா இருக்கான். அச்சேதனம் பத்தாத்மா முக்தாத்மா என்று 3 லோகத்திரயம். இந்த லோகத்திரயங்களை காட்டி அர்த்தாந்தர பூத்தம் அப்படின்னு சொன்னா எப்படி கதம் அர்த்தாந்தர பூத்தம் அப்படின்னு கேட்டா அந்த 3ஐயும் இவன் தான் உறுப்பு கொண்டு தரிக்கிறவன். இவன் ஆதாரமான பதார்த்தம், அவைகள் எல்லாம் ஆதேயமாக இதனால் தரிக்கப்படுகிறது. அதுவும் ஆதாரமான பதார்த்தம் தான் எப்படி ஏதோ இந்த மேடையானது இந்த ஒசல் தாங்கிற மாதிரி அது மாதிரி தாரணம் இல்லை.
அனுப்பிரவிஷ்ய தரிக்கிறோம். இப்படிப்பட்ட தாரணமானது அத்தியந்த அசாந்தர பூத்தத்துக்கு முழுந்து தரிக்கப்படுகிற பதார்த்தம் இந்த லோகத்திரயமும் இந்த அசேதனமும் பந்த முக்தர்களும் சர்வேஸ்வரனும் இவர்களை உள்புகுந்து இந்த பரமாத்மா இவர்களை உள்புகுந்து தரிக்கிறது. இது ஒரு வியாபத்தி. ஆதித்ய விபத்து ஆதித்யனாக அனுப்பிரவேசம் பூர்ணமாக பிரவேசம். சமந்தாதி விஷயம், அதாவது இந்த வசுக்குள்ள பூர்ண எங்கேயோ அதுக்குள்ள உங்களே பார்த்துருக்கல. அந்தர்வியாப்தியாவது இவ்வஸ்துக்கள் உள்ள இடத்தோறும் தான் இல்லை என்று சொல்லப்பட்டார்கள். அவைகளிலே தான் புகுந்து கலந்து இருக்கு. அதான் விஷய அப்படின்னாக்க விஷய பிரவிஷை கேட்டா விஷய சமந்தாது பூர்ணமாக பிரவேசம். அந்த பிரவேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வஸ்துல எங்கேருந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் இருந்தாலும் அது எல்லாமே போறேன். மற்ற பதார்த்தங்கள் ஒன்று கலந்து இருந்தாங்க இல்லையா, ஒரு இடத்துல கூட இருக்கும், ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கும், ஒரு இடத்துல எடுத்து இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ சரீரத்திலேயே இருக்கு. சரீரத்துல ஒரு இடத்துல எடுத்து பார்த்தா ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தாங்க அந்தந்த இடத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கும். இன்னென்ன இதுக்கு சாம்பிள் எடுக்கணும்னா இன்னொரு இன்னொரு இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல இருந்து எடுத்தாதான் அப்படி இல்லாமல் ஸ்தான பேதங்கள் எதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே பிரகாரமாக ஆதித்ய விபத்து ஆத்மதையா ஆதித்ய விபத்து தஸ்மாது வியாப்தியாது வர்த்தவியாச்சு அசாந்தரம். அவைகள் வியாபியமாக இவன் வியாபகமாக இருப்பதாகவும் அவைகள் தரிக்கப்படுவதற்காக இவன் அவைகள் தரிப்பவனாக இருக்கிற காரணத்தாலே அசாந்தரம். தரிக்கப்படுகிற வசூலியும் ஒன்னுக்காக ஒன்று அந்நியமாக இருக்கலாம். ஆனா அசாந்தர மூத்தத்துக்கு எப்ப வரும்? இது தரிக்கப்படுகிற வசூ, இது தரிக்கிற வசூன்றதுனால அவர் அசாந்தரம். ஏன் இவன் வியாபகம், மற்ற பதார்த்தங்கள் இவனுக்கு வியாபியம். இவன் தாரணம், மற்ற பதார்த்தங்கள் இவனுக்கு தாரியம் ஆதேயம். அப்படிங்கிற வகையில ஆதித்ய லோகத்திலையும் ஆதித்ய விபத்து அப்படிங்கிறது அர்த்தாந்தர பூத்தத்துவம். அதாவது ஜாகிரதிக்கு இந்த சுசப்தத்துக்கு முதல் ஜாகிரதி. அதுக்கப்புறம் உக்தா லோகத்திரையாது அர்த்தாந்தரம் அர்த்தாந்தர பூதா அவ்யயா. இவன் அவ்யயனாக இருக்கிறபடினாலையும் சொல்லப்பட்டதான க்ஷரம் அக்ஷரம் என்ற காட்டும் வியாபகம். சொல்லப்பட்டதான க்ஷரம் அக்ஷரம் சொல்ல முடியாத இருவகை பூத்தங்களை காட்டும் இவன் வியாபகம். உத்தமத்துவம் சத்து. அதனால ஜெய சுபாவம் அவ்யயான ஜெய சுபாவம் அர்த்தம் விகாரத்தை மாறுபாடு அடையக்கூடியதான சுபாவம். மாறுபாடு அக்ஷரம் கூட மாறுபாடு சுபாவத்துடைய சொன்னா பிரகிருதி சம்பந்தத்தால் மாறுபாடு அடையக்கூடிய சொரூப யோகியத்தை உண்டது, சககாரி யோகியத்தை தான் கிடையாது. இல்ல பரமாத்மாவுக்கு சொரூப யோகியத்தை சககாரி யோகியத்தை ரெண்டும் கிடையாது. அவர்கள்லாம் ஜெய அறிஞர்கள், இவன் ஜெய அமர்கள். அதனால அசாந்தர பூதத்துவம். மூணாவது ஈஸ்வரத்தை ஜெயஸ்வபாவ அபாவாது அச்சேதனாது தத் சம்பந்தேன தது அனுசாரினச்ச சேதனாது அதிசம்பந்த யோகியதையா
இல்லையா பூர்வ சம்பந்தியா இல்லையா முக்தாச்ச அஸ்தாந்தரபூதா இல்லையா இந்த பத்த ஜீவன் இப்பொழுதும் அந்த அதி சம்பந்தம் உடையவன். அவன் இந்த முக்தன் இருக்கானே அவன் அஜித்தோட பூர்வ சம்பந்தம் தனா ஏற்ற லோகத்திரயத்தை ஈஸ்வரனா. ஆகையினாலே இவன் லோகத்திரயங்களுக்கு ஈஸ்வரன். ஈசிதவியத்வாது இல்லையா தத்வாது அசாந்தரம். இவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நியத்த அவைகளெல்லாம் இவனால நியாமியம் என்கிற வகையில் அசாந்தரம். ரெண்டு நியாமிய பதார்த்தம் ஒன்று ஒன்றும் அந்நிய பதார்த்தமா இருக்கலாம் இல்லையா. ஒருத்தருக்கு 5 நியாமியர்கள் இருந்தாங்க இல்லையா. ஒருத்தர் மற்ற 4 பேருக்கான வேறுபட்ட நியாமியம். இந்த அர்த்தாந்தர பூத்து கொண்டுதானது நியத்தாவுக்கும் நியாமியங்களுக்கும் உள்ளதான வேறுபாடு. இப்ப பகவான் அசித் வஸ்துக்கள் அசித் வஸ்துக்களுடைய ஸ்பர்ஷம் உள்ள பத்த சேதனர்கள், அதுக்கப்புறம் அசித் வஸ்துக்களுடைய சம்பந்தம் மற்றவர்களான முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாவற்றையும் காட்டி இவர்கள் எல்லாரையும் காட்டும் அத்தியந்த விலட்சணம் வேதன சமஸ்த வஸ்து விலட்சணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தால் யஸ்மாது கரமதீதோகம் அக்ஷராதபிதோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தம. இந்த பரமாத்மாங்க சப்தத்தை காட்டும் பரமாத்மாவுக்கு நெருக்கமான சப்தம் புருஷோத்தமன் சப்தம். பிரம்ம சப்தத்தை பாஷையா வியாக்கியானம் பண்ணும்போது நேரா சமஸ்தையே பிரத்யேக அவதியாச கல்யாண குணகணா புருஷோத்தம ஏவ அப்படின்னு பிரம்ம சப்தத்துக்காக. அதனால பரமாத்ம சப்தம் கூட கொஞ்சம் ஈரட்டான சப்தம். இவரும் பரமாத்மா அவரும் பரமாத்மான்னு இன்னாலும் ஸ்ரீகிராகமா இப்படி இருந்தோம். புருஷோத்தமன் அந்த சப்தம் இன்னும் பகவானுக்கு இன்னும் ரொம்ப அந்தரங்கமா நெருங்கி இருக்கு. அதனால இவ்வளவு தூரம் வந்தவ இல்லையா இப்படி உத்தம புருஷத்துவம் அந்நியா அப்படின்னு இவர்களை பார்க்க அர்த்தாந்தர பூமனாக இருக்கக்கூடிய உத்தம புருஷன் அவன் யார் கேட்டா அவன் தான் புருஷோத்தமன் என்று லோகே வேதேச பிரதிதா. யஸ்மாது கரம் அதீதோகம். யஸ்மாதுன்னா எந்த ஒரு காரணத்தாலேனா கரம் என்று சொல்லக்கூடிய மாறுபாடுடைய தொழில் சம்பந்தக்கூடிய பத்த ஜீவர்களை காட்ட வேறுபட்டவனாக இருக்கிறேனோ அதே மாதிரி அக்ஷராதபி உத்தமா மாறுபாடுடையக்கூடிய பகுதியுடைய சம்பந்தம் மற்றவர்களான முக்த ஜீவர்களை காட்ட வேறுபட்டவனாக இருக்கிறேனோ. இப்படி பக்தர்கள் முக்தர்கள் சொல்லக்கூடிய கர அக்ஷர சப்த வாக்கியர்களான இருவகை புருஷர்களை காட்டும் நான் வேறுபட்டவனாக இருக்கிற காரணத்தால் அத்தா அகம் வேதே லோகேஷ புருஷோத்தம பிரதிதா. புருஷோத்தமன் என்ற சப்தத்தால் சொல்லப்படுகிறேன். எங்க லோகே வேதேஷ. லோகம்னா ஏற்கனவே சாஸ்திரம்னு பார்த்திருக்கோம். சாஸ்திரம் ஸ்ருதி ஸ்மிருதிகள் சாஸ்திரம். இப்ப வேதம் தனியா பிரிச்சாச்சு. மற்றபடி லோகம்ங்கிறதுக்கு கோபலீகம் தனியாக கேட்டாரு. லோகம் அப்படின்னா ஸ்மிருதிகள். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதிகள் சாஸ்திரம்னு சொன்னா அப்ப லோகங்கிறது பொதுவான பதம். அதுக்கு மேல ஸ்ருதிகளை குறிக்கக்கூடிய வேதம்னு பார்த்துட்டு இருந்தாக்க பாக்கி உள்ள லோகம் சொல்றதுக்கு பாக்கி உள்ளது என்னன்னா ஸ்மிருதிகள். ஸ்ருதிகளிலேயும் ஸ்ருதிகளிலேயும் நான் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா புருஷோத்தமன் என்று புதுதி உடையவனா இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா இந்த கரம் இந்த அக்கரம் சொல்லக்கூடிய இருவகை புருஷர்களை காட்டிலும் நான் இப்படி அசாந்தர பூசனாக இருக்கிறேன். இந்த புருஷோத்தமன் சப்தத்துக்கு விசேஷமா வியாக்கியானம் பண்றா சாஸ்திரிக்கிற புருஷேபியோ அந்யா புருஷானாம் அந்யா புருஷேஷு அந்யா அப்படின்னு சொல்லுங்க. புருஷேபியோ உத்தம புருஷானாம் உத்தம புருஷேஷு உத்தம என்று 3 விதமான
விக்கிரகம் பண்ணிருக்க. சொல்றேன் இதான் புருஷோத்தம விதி. இந்த புருஷோத்தம விதியும் அவதார சிந்தனத்தை போல இத பக்தியோகா இருக்கிறவன் இந்த புருஷோத்தம வித்தியை நித்தியம் அனுசந்தானம் பண்ணுவான். அவனுக்கு இல்ல பிரபந்தனை போலவே இந்த தேகாவசானத்தையே பிராரந்த கர்மாக்கள் எல்லாம் இந்த தேகாவசானத்துக்குள்ளே அழிச்சு அவ்வளவு பாக்கங்களை அழிக்கிற சக்தி உள்ளது. இந்த பிராரந்த கர்மாக்களை அழிக்கிற சக்தி இந்த புருஷோத்தம விதிக்கு